இந்த ஜாழ்ப்பாணத்திலே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதுன்றபடியாக இனிவரும் காலங்களில் அதை கொஞ்சம் பலப்படுத்தணுன்றதுக்காண்டி என்ற சூழ்நிலைக்கு பின்னணியில் ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும். இந்த பேர் மஹிந்த ராஜபக்சனுடைய பேர். மஹிந்த ராஜபக்சனுடைய பின்புலத்தில் இது நடந்திருக்கலாமோ. அதே மாதிரி இது பலமான ஆயுதங்களாக பயன்படுத்தலாமல் சொல்லப்படுகின்ற இந்த பலத்த இரும்புகளாக இருக்கட்டும், பலகைகள், அதுக்கு மேற்பட்ட இடங்களில் சிறை கலவரங்கள் நடக்கும் என்று. அப்போ இனி அரசியல் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த சிறைச்சாலைகள் கலவரம் பெரிய அளவிலான பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கின்றது. என்றால் நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம் நடந்த பிறகு பெரிய அளவிலான பதட்ட நிலைமை நீர்கொழும்பில் ஏற்பட்டிருந்தது. 30க்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழந்த சம்பவங்கள் அங்கே பதிவாகியிருந்தது. அதற்கு பிறகு மகர சிறைச்சாலை கலவரம். மகர சிறைச்சாலை கலவரத்தில் ஒருவர் உயிரிழந்தாலும் கூட பெரிய அளவிலான பொருட்சேதம் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக 15 கோடிக்கு மேலே சேதம் ஏற்பட்டிருந்தது. சிறை அதிகாரியினுடைய அந்த அறை அலுவலகம் தீக்கிரையாக்கப்பட்டிருந்தது. இப்படியாக பல விடயங்கள் இந்த குறிப்பிட்ட விஷயத்தில் பேசுபொருளாக மாறியிருந்தது. தொடர்ந்து அடுத்தடுத்த சிறை கலவரங்கள் மீண்டும் நிகழ்ந்த வண்ணமே இருந்தன. நேற்றைய தினம் மெகசின் சிறைச்சாலையில் ஒரு கலவரம். மெகசின் சிறைச்சாலையில் கலவரம் நடந்து ஓயிரத்துக்கு இடையில் குறிப்பிட்ட சிறைச்சாலை காலம்புற ஒரு கலவரம் இடம்பெற்றிருந்தது. அந்த கலவரத்தில் 20 உயிரிழந்திருந்தார்கள் என்ற விஷயம் பேசப்பட்டிருந்தது. அதற்கு பிறகு நீர்கொழும்பில் இன்னொரு சிறைச்சாலையில் மீண்டும் கலவரம், அது இப்பொழுது கட்டுக்குள்ளே கொண்டு வரப்பட்டிருந்தது என்ற தகவல்கள் பேசப்பட்டிருந்தன. சிலர் இந்த கதவை உடைத்து கொண்டு வெளியேற தப்பிக்கிற முயற்சிகளில் ஈடுபட்டிருந்தார்கள். இது பெரிய அளவு விவாத பொருளை ஏற்படுத்தியிருந்தது. இதற்காக இந்த விஷயங்கள் எல்லாம் திடீரென்று நடக்கின்றது. இதற்கு பின்னணியில் யார் இருக்கின்றார்கள் என்ற ஒரு கேள்வி பெரிய ஒரு கேள்வியாகவே முளைத்திருந்தது. ஏனென்று பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் பேசப்படுகின்ற சூழ்நிலைக்கு பின்னணியில் ஏதோ ஒரு வழக்கு சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கும். குறிப்பாக இப்பொழுது இந்த உயிர்த்தனார் சம்பந்தமான விடயங்கள் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றன. இதில் இந்த இருவருக்கும் மரண தண்டனை வழங்கப்பட்ட பிறகு, பூஜ்ய ஜெயசுந்தர கேமஸ்ரீ பெர்னாண்டோவுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிறகு இப்பொழுது அந்த மரண தண்டனைக்கு பிறகான சூழ்நிலையில் ஒரு சிறைச்சாலை கலவரம், அது மகர சிறைச்சாலை கலவரம். அதுக்கு முதல் கோட்டாபய ராஜபக்ச என்ற பயணத்தடைக்கு பிறகு ஒரு நீர்கொழும்பு சிறைச்சாலை கலவரம். இப்படி கிட்டத்தட்ட இந்த வழக்கல் சம்பந்தப்பட்ட விடயங்கள் வந்த பிறகு இது வாரபடியாக ஒரு சந்தேகம் ஒன்று சமூக பகுதிகளில், சமூக வலைத்தளங்களில் எழுந்திருந்தது. பெரிய அளவில் விமர்சனமாகவும் பேசப்பட்டிருந்தது. அதாவது ஒரு விஷயம் ஒன்று நடந்த பிறகு இதற்காக இந்த சிறை கலவரங்கள் எல்லாம் நடக்கின்றது என்ற கேள்விதான் பெரிய அளவு பேசப்பட்ட ஒரு கேள்வியாக இருந்தது. சிறை கலவரங்கள் ஒரு பக்கம் இருக்க, அதாவது ஒரு குறிப்பிட்ட சிறை கலவரங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் மீண்டும் இந்த உயிர்த்தனார் தாக்குதல் சம்பந்தப்பட்ட விடயங்களும் கொஞ்சம் உருப்பேற்றிருக்கு. அதில் குறிப்பாக சாரா ஜஸ்மின் தொடர்பான விடயம். சாரா ஜஸ்மின் உயிரோடு இருக்கிறாரா இல்லையா என்கின்ற விவாதம் கோட்டாபய ராஜபக்சவனுடைய காலப்பகுதியில் இருந்தது. ஆனால் அப்பொழுது கோட்டாபய ராஜபக்சவனுடைய காலப்பகுதியில் அவர் உயிரோடு இல்லை என்ற விஷயம்தான் பெரிய அளவில் பேசுபொருளாக இருந்தது. ஆனால் அப்பொழுதே அவர் இந்தியாவுக்கு தப்பி ஓடி இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன என்கிற விஷயமும் இருந்தது. ஆனால் அது பெரிய அளவு பேசுபொருள் ஆகலை. இப்பொழுது இந்த ஆட்சியில் சாரா ஜஸ்மின் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என்ற வகையில் பேசப்படுது. ஏனென்றால் அண்மையில் ஒரு போலீஸ் அதிபர் ஒருவர் ஒரு சாட்சியம் ஒன்று அளிக்கின்ற பொழுது இந்த சாய்ந்த மருந்து பகுதியில் உயிர்த்தனார் தாக்குதலில் கண்டெடுக்கப்பட்ட உடல்களில் சாரா ஜஸ்மினுடைய உடல் இல்லை. இப்போ சாரா ஜஸ்மினுடைய உடல் இல்லாட்டிக்கு அவர் உயிரோடு இருக்க வாய்ப்பு இருக்கான்றா கேட்டிங்கன்னா 100% இல்லை. ஏனென்றா ஒன்று அவர் வேறு எங்கேயாவது இறந்திருக்கலாம், அல்லது உயிரோடு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அவர் உயிரோடு இருந்தால் இந்தியாவுக்கு தப்பி ஓடியதற்கான வாய்ப்புகள் இருக்கான்ற இன்னொரு கேள்வி இருக்குது. ஏன்னா 2 மோட்டார் சைக்கிள் வாகனங்கள் அதால் வந்ததுக்கான ஆதாரங்கள் இருக்குது. அதில் ஒன்று தான் இருக்குது, ஒன்றை காணல். அப்போ அந்த மற்ற மோட்டார் சைக்கிள் வாகனத்தில் அவர் தப்பி ஓடி இருக்கலாமோ என்ற விஷயமும் பேசப்படுகின்றது. ஆக இந்த சாரா ஜஸ்மின் விவகாரத்தில் கோட்டாபய ராஜபக்ச அவர்களும் சம்மந்தப்பட்டார். ஏன்னா சிடி விக்ரமரத்ன அவர்கள் இறக்கிறதுக்கு முதல் கொடுத்த வாக்குமூலத்தில் சாரா ஜஸ்மின் அவர்கள் உயிரோட இருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்துறதுக்கான டிஎன்ஏ பரிசோதனை நடந்த மாதிரி தான் அவர் சொல்லியிருந்தார். ஏண்டா 3வது தடவை டிஎன்ஏ பரிசோதனை எடுங்கள் என்ற அழுத்தம் அவருக்கு பிரயோகிக்கப்பட்டிருந்தது. யாருக்கு? சிடி விக்ரமரத்னவுக்கு பிரயோகிக்கப்பட்டிருந்தது. யாரால் பிரயோகிக்கப்பட்டிருந்ததுன்னா கோட்டாபய ராஜபக்சவால் தான் அந்த விஷயம், அந்த அழுத்தங்கள் பிரயோகிக்கப்பட்டிருந்தது. இதால் இந்த சுயாதீன நிறுவனங்கள் கொஞ்சம் சரியான முறையில் இயங்காத ஒரு சூழ்நிலை இருக்குன்ற விமர்சனமும் பலராலேயே முன்வைக்கப்பட்டதை காணக்கூடிய மாதிரியே இருந்தது அந்த நேரத்தில். அது மட்டும் இல்லாமல் கோட்டாபய ராஜபக்ச அவர்களை கைது செய்யணும் என்ற விவாத பொருளும் அந்த நேரத்தில் வந்திருந்தது. ஆக அவர் சில அர்த்தங்களை கொடுத்திருந்தார். இந்த சிடி விக்ரமரத்னுடைய மரணத்தின் பின்னணியிலேயும் அவர்கள் இருக்கலாம். அதால்
அவர்களை கைது செய்யுங்கன்ற விஷயம் சொல்லப்பட்டிருந்தது. கபில சந்திரசேனனுடைய மரணம் பேசப்படுகின்ற பொழுது அங்கே மஹிந்த ராஜபக்சனுடைய விஷயம் பேசுபொருளாகின்றது. ஏண்டா ஏர்பஸ் கொடுப்பனவுகள் சம்பந்தமான விடயங்கள் பேசப்படுகின்ற பொழுது அதில் ஊழல் நடந்தது. கபில சந்திரசேனவும் முக்கிய சாட்சியாக மாறியிருந்தார். அவர் பிணையில் விடுவிக்கப்பட்டு பிறகு கைதாக போகின்றோம் என்ற நிலையில் தான் அவர் இறக்கின்றார். அப்போ அந்த கபில சந்திரசேனுடைய மரணத்திலையும் பின்னணியில் ஒரு கொலையாக இருக்கலாமோ, அது சம்பந்தமான விடயங்கள் விசாரிக்கப்பட வேண்டும் என்கிற அழுத்தங்களும் அல்லது கோரிக்கைகளும் பிரிவிக்கப்பட்டிருந்தன. அந்த கோரிக்கைகளில் பெரிதாக பேசப்படுகிற பேர் மஹிந்த ராஜபக்சனுடைய பேர். மஹிந்த ராஜபக்சனுடைய பின்புலத்தில் இது நடந்திருக்கலாமோ, அதே மாதிரி இதில் கொடபாய ராஜபக்சனுடைய பின்புலத்தில் இது நடந்திருக்கலாமோன்னு பேசப்படுகின்றது. எது எவ்வாறாக இருந்தாலும் சரி, இதால் தான் இந்த சிறைக்கான விவகாரங்கள் இல்லை சிறை மோதல்கள் நடைபெறுது என்றால் சரியான விசாரணை தேவை. அப்படி நடந்திருந்தால், ஏனென்றால் ஒரு ஆட்சி மாற்றத்துக்கான ஆட்சி கலைப்புக்கான விஷயம்தான் உயிர்த்த நேர தாக்குதல் என்று பலராலையும் பேசப்படுகிறது. இந்த ஆட்சியாளர்களோட கூட இந்த ஆட்சி கலைப்புக்கான ஒரு விஷயமாகத்தான் இந்த உயிர்த்த நேர தாக்குதல் பார்க்கப்படுகின்றது என்ற விடயமும் சொல்லப்பட்டிருந்தது. ஆக ஏதோ ஒரு வகையில் இந்த விஷயத்தில் கொஞ்சம் அழுத்தமாக இது தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட வேண்டும். இன்னும் ஒரு உயிரிழப்புக்களை சந்திக்கிறதுக்கு தயாராக இல்லை மக்கள் என்ற விஷயம் பேசப்படுது. ஏண்டா உயிர்த்த நேர தாக்குதல் 300க்கும் மேற்பட்ட உயிர் பலி எடுத்த தாக்குதல். ஆகவே அதை இன்னும் சரியான முறையில் விசாரித்து உரிய நபர்கள் தண்டனை நோக்கி நடத்தப்பட வேண்டும். ஏண்டா உயிர்த்த நேர தாக்குதலில் சுரேஷ் பிள்ளையான் கைது செய்யப்பட்ட பிறகு பெரிய அளவில் பிரதான சூத்திரதாரிகள் கைது செய்யப்படுவார்கள் என்ற ஒரு விஷயம் பேசப்படுது. ஆனால் அது தண்டனை நோக்கி நகர்த்தப்படுதான்னு கேட்டிங்கன்னா இல்லை. தொடர் விசாரணைகள் நடந்து கொண்டிருக்கு. தொடர் விசாரணைகள் சரியான முறையில் நடக்கணும். அதுவும் துரிதப்படுத்தப்பட வேண்டும். துரிதப்படுத்தப்பட்ட சரியான முறையிலான விசாரணைகள்லாம் ஒரு சரியான நீதியை பெற்றுத்தரும் என்ற வகையிலையும் தொடர்ந்து விவாதிக்கப்பட்டு பேசப்பட்டு கொண்டிருக்கிறத காணக்கூடிய மாதிரி இருக்கிறது. ஆகவே ஒரு பேசுபொருள் என்றது இந்த உயிர்த்த நேர தாக்குதலில் வந்திருக்கின்றது. சிறை கலவரங்கள் தொடர்பாகவும் இந்த அரசாங்கத்தின் மேல் விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. இது எவ்வாறு இந்த அரசாங்கம் அடுத்த கட்ட நோக்கி நகர்த்த போகின்றது என்ற ஒரு கேள்வி ஒன்று இருந்துள்ளது. இது இவ்வாறு கேட்க யாழ்ப்பாணம் சிறைச்சாலை சம்பந்தப்பட்ட விடயத்தில் ஒரு ஆளுநரோட ஒரு கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றிருந்தது. யாழ்ப்பாணம் சிறைச்சாலையிலும் பாதுகாப்பை பலப்படுத்தணும் என்றால் தொடர்ந்து சிறை கலவரங்கள் நடந்து கொண்டிருக்குது. ஏற்கனவே பேசப்பட்டிருந்தது 5க்கும் மேற்பட்ட இடங்களில் சிறை கலவரங்கள் நடக்கும் என்று. அப்போ இனி இந்த யாழ்ப்பாணத்திலே நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது என்றபடியாக இனிவரும் காலங்களில் அதை கொஞ்சம் பலப்படுத்தணுன்றதுக்காண்டி வேலைகள் நடந்து கொண்டிருக்கு. இந்த கலந்துரையாடலுக்கு பிறகு யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் இந்த அடிப்படக்கூடிய பொருட்கள் என்று சொல்லப்படுகின்ற பலமான ஆயுதங்களாக பயன்படுத்தலாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த பலத்த இரும்புகளாக இருக்கட்டும், பலகைகளாக இருக்கட்டும், இவையெல்லாம் கொஞ்சம் அப்புறப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றன. அந்த இடம் கொஞ்சம் தூய்மைப்படுத்தப்படுது என்றே சொல்லலாம். அப்படியான இதுகள் இருக்கிறபடியாகத்தான் கொஞ்சம் இன்னும் அதிகரிக்கப்படலாம் என்ற அடிப்படையில் தூய்மைப்படுத்தப்பட்டு கொண்டு வருகின்றது. ஆகவே இப்படியான பாதுகாப்புகள் சரி, ஆனால் சிறை கைதிகள் அதிகமாக இருக்கின்றார்கள் என்றதான் இங்கே பிரச்சனையே. சிறைச்சாலையினுடைய கொள்ளலை விட சிறை கைதிகள் அதிகமாக இருக்கின்றார். அப்போ அதற்கான அடுத்த கட்ட படிமுறை இந்த வீட்டுக்காவல் பற்றி பேசப்படுறது. அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கிட்டு, ஆனால் இதுக்கு அதிகப்படியான செலவு ஆகும் என்றும் பேசப்படுகிறது. இப்போ அந்த செலவு எவ்வாறுவர்கள் சமாளிக்க போன்றால் இப்படியான நிறைய கேள்விகள் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருக்கின்றது. பார்க்கலாம் இந்த அரசாங்கம் எவ்வாறான ஒரு நிலைப்பாட்டை இந்த விஷயத்தில் காட்டப்போகின்றது என்பதனை.